ஹலோ கைஸ், இது உங்களோட கேமிங் ஜிஜி சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் புது சர்வைவல் வேர்ல்டு ஒன்று ஆரம்பித்தேன். அந்த வேர்ல்டு நேம் வந்து என்னன்னு வைக்கலாம். இந்த வேர்ல்டுக்கு நேம் வந்து கேமிங் ஜிஜி சர்வைவல்னு போட்டு ஆரம்பிச்சிடலான்ட்டு இருக்கேன். இதில் வந்து நான் ரேண்டம் சீடு தான் வச்சுருக்கேன். சீடு ஒன்றும் போடல, நார்மலில் தான் வச்சுருக்கேன். சர்வைவல் தான், சீட்ஸும் ஆன் பண்ணல. வெறும் ஷோ கோஆர்டினேட்ஸும் ஷோ டேஸ் பிளேடு மட்டும்தான் வச்சுருக்கேன். சரி வாங்க கெய்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். சரி கெய்ஸ், எப்படியோ ரொம்ப நேரம் லோட் ஆனதுக்கப்புறம் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மரத்தை வெட்டிடலாம். இது என்ன ஸ்பானு, ஒரு நல்ல ஸ்பானு தான், அவ்வளோ கேவலமாக இல்லை. தண்ணி வாட்டர் சோர்ஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்மளுக்கு ஃபுட்டுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் ஒரு மாபும் ஸ்பான் ஆகலை. ரொம்ப லேக் அடிக்குது கெய்ஸ், செம்ம லேக் அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வீடியோ செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ரொம்ப லேக் அடிக்குது. இப்போ மரத்தை வெட்டிட்டு வழக்கமாக செய்கிற மாதிரி வுட்டு செஞ்சுட்டு, கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு, போய் ஒரு ஸ்டோன் பிக்கட் செஞ்சுட்டு நான் ஸ்டோனை மெயின் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். தேவையான அளவு ஸ்டோன்ஸ் மைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டோன் ஆட்ஸ் ஒன்று செஞ்சுக்கலாம், ஸ்டோன் பிக்கட்ஸ் ஒன்று செஞ்சுக்கலாம். இப்போ வந்து என்னது, இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு கடை. ஓகே, பீஃபு ஃபஸ்ட்டு இந்த மாடை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய, சுற்றி ஒரு ரிவர் போகுது. சுகர் கேன் கிடச்சிருக்கு. ஓகே நைஸ். வேறு என்ன இருக்குது, பக்கத்து ஐலண்டில் போய் பார்ப்போம். அப்புறம் வேறு என்ன செய்ய கைஸ், கொஞ்சம் அப்படியே சுற்றி முற்றி பார்த்தேன். ஒன்றும் புதுசாக இல்லை. பேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளாட்டான இடம் ஒன்று பார்த்தேன். ஃப்ளாட்டாக ஒன்றும் கிடைக்கல. நான் எதுக்கோ அந்த சைடு போய் பார்க்கணும். சரி, நான் பெட்டு செய்கிற அளவுக்கு உள்ளே போய் நிறைய ஆடை வந்து சமாதி கட்டிகிட்டு வந்தேன். இப்போ வந்து நம்ம இந்த சைடு ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. ஒரு ஃப்ளாட்டான ஏரியா கூட இல்லை பேஸு வைக்கிற மாதிரி. நம்ம அந்த சைடு போய் செக் பண்ணணும். நான் என்ன செய்கிறது, ஒரு ஃபர்னன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு செஸ்ட்டு செஞ்சு இந்த பக்கம் நம்ம இப்போதைக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த சைடும் அப்படியே இந்த ஐலண்டை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரேன் கைஸ். சுற்றி பார்த்ததில் ஒன்றுமே கிடைக்கல. அங்கே என்னமோ ஒரு டேர்ட்டில் இருக்குது கைஸ். போய் டேர்ட்டில் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வருவோம். ஹலோ டேர்ட்டில், நல்லா இருக்கியா? நீயும் நம்மள மாதிரி தானா? எங்கே தங்குறது நடம் பார்த்துக்கிட்டு இருக்கியா? நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே தரையில் படுத்து தூங்க வேண்டியதுதான் கைஸ். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன் படுத்து, நைட் ஆயிடுச்சுன்ட்டு. எப்படியோ நம்மளோட முதல் நைட் வந்து ஜாம்பிக்கிட்ட அடி வாங்காமல் எப்படியோ தப்பிச்சு பெட்டு கண்டுபிடிச்சி படுத்து தூங்கிட்டோம். இப்போ என்ன செய்கிறதுனா, நான் அந்த சைடு சுற்றி பார்த்துட்டு ப்ளெயினாக ஏதாச்சும் ஏரியா இருந்துச்சுன்னா உங்களை பார்க்குறேன் கைஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றுனதில் ஒரு மாடை கண்டுபிடிச்சேன் கைஸ். சேவ் அனிமல்ஸ் கைஸ். இந்த மாடை நான் கொள்ளலை கைஸ், அது டக்குன்னு காணாமல் போயிடுச்சு, என்னாச்சுன்னு தெரில. சரி சுற்றி பார்ப்போம். ஆகா, இங்கே ஒரு பிளாக் ஷீப் இருக்கே. சரி கைஸ், ஐசோ ஸ்பீடை பார்த்துட்டு வந்தாச்சு. இல்லை பிளாக் ஷீப்பை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளாட்டான ஏரியா கண்டுபிடிக்கல. இந்த ஐலாண்ட்லேயே இந்த மரத்தெல்லாம் முடிச்சு விட்டு நம்ம பேஸை கட்டிடலாம். சரி, இப்போ வந்து மைன் பண்ணுறக்கு ஒரு இடத்த பார்க்கணும். இந்த இடத்துல ஸ்ட்ரிப் மைனெல்லாம் பண்ண முடியாது. ஒரு கேவ் மைனிங் பண்ணலான் இருக்கேன். நான் போய் ஒரு கேவை கண்டுபிடிச்சிட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். இந்த சைடில் வந்து ஃப்ளாட்டான ஏரியா நல்லா இருக்குது, அதனால் பேஸ் இந்த சைடே மாற்றிடலாமான் இருக்கேன். ஆமாம் கைஸ், ஏன்னா அந்த சைடு வந்து அதிகமாக ட்ரவுனடு வரான். இந்த சைடுனா கொஞ்சம் கரையை ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிற நிலத்து. இந்த இடத்துல ஃப்ளாட், சூப்பரான ஃப்ளாட் இருக்குது. இங்கே மட்டும் கேவாட்ட போகுது. கேவ் போதான்னு பார்ப்போம். அவ்வளோதானே. நான் கூட பெரிய கேவ் நினச்சிட்டு தைரியமாக போனேன். சரி கைஸ், இந்த இடத்துல தான் பேஸ் வரப்போகுது.
நான் பக்கத்தில் ஏதாச்சும் கேவ் இருக்கான்னு பார்த்துட்டு, அப்படி கேவ் எதுவும் இல்லைன்னா என்னோடய செஸ்ட்டையும் பெட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ் நைட் ஆக போகுது. உள் நிறையா கிடச்சிது. ஐயோ, உள் நிறையா கிடச்சிச்சா, ஆடு நிறையா இருந்ததுனால அதை போட்டு தள்ளிட்டு அதிலேருந்து எடுத்த WOOL வூல் அதிலேருந்து பெட்டு செஞ்சுட்டேன். சரி கீஸ், இப்போதைக்கு இங்கேயே பெட்டை போட்டு இப்போதைக்கு இங்கே ரெஸ்பாண்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நாளானதுக்கப்புறம் நம்ம பேஸை இங்கேயே வச்சிடலாம். சரி கீஸ், இப்போ வந்து நான் ஒரு மைன் எங்கேயாச்சும் கேவ் கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு வரேன். சரி கெய்ஸ், இந்த இடத்துல ஏதோ கேவ் இருக்குது. டேட்டை உடச்சிட்டு இந்த கேவ் பெரிய கேவ் பெருசாக போகுதான்னு பார்ப்போம். அது பாட்டுக்கு எங்கே போகுது, ஜாம்பி சத்தம்லாம் கேட்குதே. அது பாட்டுக்கு சுற்றிகிட்டே போகுதே. எங்கே போகுது? எப்போ இங்கே ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்குது. ஆகா, ஜாம்பி வரான். தலையில் ஹெல்மெட் போட்டிருக்கேன். இவன் வெளில கூப்பிட்டு போய் வெயிலில் சாவடிக்கவும் முடியாதா? ஐயோ, ஆட்ஸ் வந்துடுச்சா, பின்னாடிலேருந்து அடிக்கிறான். டக்குன்னு ஓடு 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 ஓடு. ஐயோ அப்பாடா, வெளில வந்துட்டேனா? கீஸ், இங்கே ஒரு அயன் இருக்குது. பின்னாடி வரானான்னு பார்க்காம டக்குன்னு இந்த அயனை எடுத்துகிட்டு ஓடிடலாம். நான் இந்த பயமில் அயன் நிறையா இருக்குன்னு தெரியும், ஆனால் ஒரே ஒரு அயன் மட்டும்தான் இருக்கா. சரி கேஸ், நான் அங்கே நம்ம ஃபஸ்ட்டு பெட் வச்சுருப்போம்ல, அந்த இடத்துல போய் என்னோடய பொருள் செஸ்ட்டு, ஃபர்னன்ஸு, பெட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்கே வந்துட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ், எடுத்துகிட்டே இங்கே நம்ம பழைய இடத்துக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டீக் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சோறுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஃபர்னன்ஸு, கிராஃப்டிங் டேபிள் எதுக்கோ எடுத்துப்போம். கிராஃப்டிங் டேபிள் ஸ்டிக்கை பண்ணி ஆட்ஸு ஃபஸ்ட்டு பண்ணணும். ஐயோ, ஸ்டோன் சோடுக்கு பதிலாக உட்டன் சோடை பண்ணிட்டேனே. சரி, தூக்கி போட்டுக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கு செஞ்சுட்டு பிக்காட்ஸு சரி ஆல்ரெடி இருக்குது, செய்ய வேணாம். நம்ம இந்த செஸ்ட்டை உடச்சி இந்த பெட்டையும் உடச்சி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஐயோ, பெட்டை மறந்துட்டு போகிறேன். இங்கே சுகர் கேன் இருக்கே, என்ன இப்படிலாம் கிடைக்குது. சரி, உட்டன் ஸ்வாட் இப்போதைக்கு தேவைப்படாது. ஐயோ, பெட்டை மறந்துட்டு போகிறேன். டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம இப்போ புதுசாக வைக்க போகிற பேஸ், நான் போய் அந்த இடத்துக்கு உங்களை போயிட்டு உங்களை பார்க்குறேன். கெய்ஸ் வந்தாச்சு கெய்ஸ். இப்போ என்ன செய்கிறதுனா, ரேஸ்பான் பெயிண்டிங்கே தான் இருக்குது. செஸ்ட்டில் போய் இந்த பொருளெல்லாம் போய் வச்சுட்டு பேஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வுட்லாக் தான் தேவைப்படும். 16 வுட்லாக் எடுத்துக்கிறேன், கரெக்டாக 1 ஸ்டாக் பிளாங்க் செய்ய. ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ், நான் போய் மைனிங்கெல்லாம் முடிச்சுட்டே வந்துட்டேன். ஆனால் இப்போ என்ன பார்த்தா தான் தெரியுது, ரெக்கார்ட் பண்ணாமையே நான் போயிட்டேன். அதனால் ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சு. நான் மைனிங் போயிட்டே வந்துட்டேன். இப்போ நான் கொஞ்சோண்டு அயன் கிடச்சிச்சு. ஒரு 3 டைம் செத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு அயன் ஆட்ஸு, அப்புறம் ஷீல்டு செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆர்மர் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் வேணும். ஆனால் ஆர்மர் இப்போதைக்கு ஒரு செஸ்ட் பிளேட்டும் ஹெல்மெட்டும் செஞ்சுக்கிட்டேன். நான் அடுத்து இந்த இடத்துல உல்ஃபார்மெல்லாம் செய்யலான்ட்ருக்கேன். நான் அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரில. இந்த பக்கம் உல்ஃபார்முக்கு கொஞ்சம் வுட் எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறேன் கேஸ். வுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்மெல்ட் பண்ணி இந்த அயனெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போதைக்கு அந்த பேண்ட்டும் பூட்ஸும் மிச்சம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். இந்த மாடு தேவையில்ல. ஐயோ,
அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போதைக்கு ஒரு பேண்ட்டும் பூட்ஸும் செஞ்சுக்கிறேன். கைஸ் ஃபஸ்ட்டு போய் ஒரு லெகின்ஸை செஞ்சிடலாம். லெகின்ஸை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூட்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து போட்டுடலாம் அயன் லெகின்ஸு, அதுக்கப்புறம் பூட்ஸையும் போட்டுடலாம். பூட்ஸை தூக்கி போட்டாச்சு, அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி செஸ்ட் பிளேட்டும் ஹெல்மெட்டும் ஆல்ரெடி செஞ்சது. இப்போதைக்கு கொஞ்சம் அயன் ஆர்மரும் ஷீல்டும் இருக்குது. ப்ரொடெக்ஷன் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது நம்மளுக்கு பார்த்து நம்ம டைமண்ட் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோடில் நம்ம டைமண்ட் எடுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் நம்மளுக்கு ஒரு பேஸை கட்டி செஞ்சிடலாம். இப்போதைக்கு உல் ஃபார்முக்கு கொஞ்சம் ஃபென்ஸ் செஞ்சுருக்கேன். இன்னும் நம்மளுக்கு வுட்டு பத்தலை. நான் போய் வுட்டு எடுத்துகிட்டு ஃபென்ஸ் எல்லாம் கிராஃப்ட் பண்ணிட்டு வைக்க போதும் உங்களை பார்க்குறேன். கைஸ் கொஞ்சம் ஃபென்ஸு பத்தலைன்னு கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபென்ஸ் வைப்போம் இந்த இடத்துல. டக்குன்னு வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். சரி, நம்ம இதை வச்சுட்டு எப்படி இதை தான் எடுக்க போகிறேன்னு தெரில. இந்த மாடை பிடிக்கிறதுக்கு வீட்டே இல்லை நம்மக்கிட்ட. அதுக்கு நான் போய் சைடில் ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணணும். நான் என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இருங்க, நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹோஸ் செஞ்சுக்கிறேன். ஹோஸ் செஞ்சுட்டு என்ன செய்யலான் இருக்கேன்னு சொல்கிறேன். இருக்கா? சரி, என்னென்னா ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு சீட்ஸ் தேவை. அது நம்ம அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கலாம். என்னென்னா இந்த இடத்துல தண்ணி இருக்குல்ல, கடல் ஆறு ஓடுதில்ல, இந்த ஆறுலேருந்து அப்படியே மேலே ஏறித்தோ இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா பெரிய ஒரு ஃபார்மாக கட்டிடலான்ட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு சீடும் இல்லை நம்மளுக்கு இப்போ. அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதனால் அது வேணாம். இன்னொன்று என்ன பிளான் பண்ணிக்கேன்னா, இப்போ பக்கெட்டு செஞ்சுட்டேன். இந்த இடத்துல வந்து தண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு சின்ன ஃபார்ம், இப்போ டெம்பரவரியாக மாடை பிடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபார்ம் மட்டும் செஞ்சுக்கலான்ட்டு இருக்கேன். என்ன செய்கிறதுன்னு தெரில. அதனால தான் இப்போ வந்து நான் வந்து அது அப்புறமா கொஞ்சம் ஃப்யூச்சரில் கட்டிக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த இடத்துலையே சும்மா டெம்பரரியாக இந்த இடத்துல ஒரு வீட் ஃபார்ம் செஞ்சுக்கலான்ட்டு இருக்கேன். சரி, இந்த வீட்டு பிளான் பண்ண போது உங்களை பார்க்குறேன். ஓகே கேஸ், முடிச்சாச்சு. இப்போ வந்து சீட்ஸை மட்டும் எடுத்து இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, இங்கே டேர்ட்டை வச்சுட்டு ஹோப் பண்ணிவிட்டு ஆடாடி என் டேட்டை ப்ளேஸ் பண்ண முடியல. என்னாச்சு? ப்ளேஸ் ஆயிடுச்சு. சரி கேஸ், இந்த இடத்துல இப்போ வந்து வீட்டை ஃபுல்லாக பிளான் பண்ணுறது மட்டும்தான் இன்னும் பாக்கி. இப்போதைக்கு சும்மா தேவையான அளவுக்கு வீட்டு சுத்தமாக இல்லை. என்கிட்ட போன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை வச்சு நான் போன் மீல் பண்ணிவிட்டு போன் மீல் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேங்க. கைஸ், கேவில் சண்டை போட்டதில் கொஞ்சோண்டு போன் மீல் தான் இருந்துச்சு. அதில் போன் மீல் செஞ்சாச்சு. இப்போதைக்கு இங்கே இது ஃபுல்லாக இப்போதைக்கு போன் மீல் பண்ணிடலாம். பண்ணி இது போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு வீட்டு எடுத்துக்கலாம். சும்மா அந்த மாடை பிடிச்சி வைக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக வீட்டு எடுத்துக்கலாம். ஓகே, வீட்டு எடுத்தாச்சு. மறுபடியும் அந்த சீட்ஸ் எல்லாம் 8 சீட்ஸ் கிடச்சிருக்கா, இந்த சீட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணணும். ஓகே, பிளான் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஆடு தானாக வந்து மாட்டியிருக்கே. சரி, பரவாயில்ல. இன்னும் 2 ஆடை பிடிச்சி வந்து உள்ளே போட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ், ரெண்டாவது ஆடை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த 2 ஆடையும் ஃபீட் பண்ணால் ப்ரீட் ஆயிரும் தானா. செக் பண்ணுவோம். வந்துருச்சு கைஸ், பேபி ஷீப்பு. இப்போ இந்த ஷீப்பையும் உள்ளே போட்டுடலாமா? வெட்டியால் வெளில சுற்றிக்கிட்டு இருக்கு. வந்துருச்சு. என்ன கைஸ், வெளில குதிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு வாடா. வந்துருச்சு. இப்போ உள்ளே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியாது, இது ஃபென்ஸு கேட்டு செஞ்சால் நீங்கள் வெளியில் வரப்போது ஏதாச்சும் ஆடை பிடிச்சி வச்சிங்கன்னா வெளில வந்துடும் திறந்த ஒன்று. அதனால் இந்த மாதிரி கார்பெட் வச்சிங்கன்னா எகிரி குச்சி நீங்கள் பாட்டுக்கு வந்துக்கலாம். சரி கேஸ், அடுத்து வந்து மாடை வைக்கிறதுக்கு அந்த சைடு கொஞ்சம் ஃபென்ஸ் வைக்கணும். அதை நான் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன்.
இதை முடிச்சாச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா, பக்கத்தில் நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. ஒரு ஆடும் இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு மாடும் இருக்கிற மாதிரி இல்லை. மாடை பிடிக்கிறதுக்கு டைமும் இல்லை. ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ டைம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நான் மாடை எப்படி போட்டுருவேன். சரி, இந்த இடத்துல நான் வீடியோவை எண்ட் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். சரி, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், லைக் பண்ணிடுங்க கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் இங்கே ஒரு பேஸ் வரும். அதுக்கப்புறம் மாடை பிடிச்சிட்டு வந்து போட்டுடலாம். அதனால் இந்த இடத்துல மாடு இருக்கும். நான் மாடை அப்புறமா போட்டுருவேன். சரி கைஸ், அப்புறம் அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.